தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது பிரதமர் மோடி கொடுத்த இன்டர்வியூ மற்றும் ஒரு காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ பற்றி. கூடுதலாக அண்ணாமலை அவர்கள் ஸ்லிப் ஆஃப் த டங்காக சொன்ன நியூஸை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் போட்டு காமிச்சாங்க. அதையும் சமீபத்தில் மோடி அவர்கள் தந்தி டிவிக்காக ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அதோடைய தமிழகத்தையும் அவங்களே வெளியிட்டிருக்காங்க. அந்த பேட்டியை கண்ட நெறியாளர் பேர் ஹரிகரன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிரதமரிடம் மக்கள் எதிர்பார்க்கின்ற பல கேள்விகள் கேட்கப்பட்டன. குறிப்பாக சொல்லணும்னா, தமிழ்நாட்டுக்கு ஏன் அடிக்கடி வர்றீங்க மற்றும் எலக்டோரல் பாண்டில் மிக அதிகமான தொகையை பெற்ற கட்சியாக பாஜக இருக்கிறது போன்ற கேள்விகள்லாம் இருந்தது. அந்த கேள்விகள்லாம் பிரதமர் அவர்கள் சிறப்பாக பதில் சொன்னார். குறிப்பாக எலக்டோரல் பாண்டு பற்றி கேட்கும்போது 2014க்கு முன்னாடி யார் எவ்வளோ எந்த கட்சிக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற தகவல்லாம் யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த எலக்டோரல் பாண்டு மூலமாக தான் யார் எந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்ற டீட்டெயிலெலாம் தெரிய வருது. இதில் சட்ட மீறல் எதுவும் இல்லை, நாங்கள் சரியாக தான் செய்கிறோம். மேலும் இந்தியா ஃபுல்லாக சுற்றியிருக்கேன், தமிழ்நாட்டுக்கும் எனக்கும் 50 ஆண்டு கால தொடர்பு இருக்கிறது என்று கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதறாமல் தெளிவாக அழகாக பதில் சொன்னார். இதெல்லாம் ஒரு விஷயமா? நெறியாளர்னால் கேள்வி கேட்க தான் செய்வாங்க, பேட்டி கொடுக்குறவங்க பதில் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அப்படியா? தி சேம் பர்சன் மிஸ்டர் ஹரிகரன் ஹூ இன்டர்வியூட் அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நவ் இன்டர்வியூடு மிஸ்டர் எம்கே ஸ்டாலின். தென் நம்ம முதல்வர்கிட்ட பேட்டி கேட்கும்போது கேட்டார் பாருங்க கேள்வி. அற்புதம், பயங்கரமான கேள்விகள். முதல்வரும் வேற லெவலில் பதில் சொன்னார். சாம்பிள் 2-3 பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை என்ற பாடல். சூப்பர் சார், அதை கொஞ்சம் பாடி காட்ட முடியுமா? நீ இல்லாத உலகத்தில். பிரபலமாக பாடுறீங்க சார். சார், உங்களுக்கு பாடுறது தவிர வேறு பிடிச்ச விஷயம்டா சார்? சினிமாலாம் பார்ப்பீங்களா? முதல்ல பார்த்தேன், இப்போ பார்க்குறதில்ல. எம்ஜிஆரோட பறக்கும் பாவை திரைப்படத்தை பார்க்க மார்னிங் ஷோவுக்கு போட டிக்கெட்டு கிடைக்கல, ஈவினிங் ஷோ போட அப்பயும் டிக்கெட்டு கிடைக்கல, இரவு காட்சிக்கு தான் டிக்கெட்டு கிடச்சிது. அதற்கு பிறகு தான் அந்த திரைப்படத்தை பார்த்து முடித்தேன். என்ன சார், நைட் ஷோ தான் டிக்கெட் கிடச்சிதா? இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எதுவும் பண்ணலீங்களா? இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. பிரபாவம் சார், அரும்பா சார். சார், இப்போ நடிக்கிற நடிகர்கள் படம்லாம் பார்க்குறீங்களா சார்? ஒரு படம் பார்த்தேன், ரஜினிகாந்த் சன் டிவி எடுத்த படம். எந்த சார்? அந்த படம் தான் சார். சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுக்கு வேறு என்னெல்லாம் சார் பொழுதுபோக்கு? நான் ஓய்வு நேரத்தில் இரவில் கர்நாடக சங்கீதம்லாம் கேட்பேன். கர்நாடக சங்கீதம் கேட்பீங்களா? உங்களுக்கு யார் சார் ரொம்ப பிடிக்கும்? எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களை ரொம்ப பிடிக்கும். இந்த ரேஞ்சில் இருந்ததுங்க அந்த பேட்டி. இதுக்கு பேர் பேட்டியா ஐயா? இந்த நிகழ்ச்சிக்கு பேர் சாதாரண நேர்காணல் இல்லை, சிறப்பு நேர்காணல். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி இதே தந்தி டிவியில் ரங்கராஜ் பாண்டே அவர்களும் மோடி அவர்களை பேட்டி கண்டிருக்கார். அந்த பேட்டியில் நீங்கள் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது ஏன் தொப்பி போடுறதில்லைன்னு கேட்டார். நான் ஒரு ஹிந்து, அனைத்து மதங்களையும் மதிக்கிறேன், ஆனால் என்னுடைய மத சம்பிரதாயங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ சீக்கியருடைய ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும் ஏன் டர்பன் அணிகிறீங்க? இப்படி பாண்டே மடக்கினார். பிரதமர் அவர்கள் இதுவும் இந்திய வழிபாடு தான் என்று பதில் தெளிவாக தான் சொன்னார். இப்படி தான் கேள்வி கேட்கணும், அதைத்தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஊடகம் என்ன பண்ணுது? அதுக்கு தான் நம்ம மு.க. ஸ்டாலின் தந்தி டிவி பேட்டியை ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். அது எக்ஸாம்பிள் தான், இதே மாதிரி நிறைய பேட்டிகள் இருக்கின்றன. பாஜகவுக்கு சுண்ணாம்பு, திமுகவுக்கு வெண்ணெய். இதுக்கு சமீபத்திய உதாரணம் ஒன்றும் சொல்கிறேன். அண்ணாமலை அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது சௌமியா அன்புமணி அவர்கள் பேத்திக்கெலாம் கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் எலெக்ஷனில் நிற்கிறாங்க, பொண்ணுக்கு பதிலாக பேத்தின்னு சொல்லிட்டார். இந்த நியூஸு தந்தி டிவி, விகடன் போன்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ட்ரோல் மெட்டீரியலாக வந்தது. அதே சமயம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே, ஜனவரி மாதம் சுதந்திர தினம் 80 கூட்டினா 150 மாதிரி எக்கச்சக்கமாக உளறியிருக்கார். லேட்டஸ்ட்டாக பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றுவோம்னு சொல்லிவிட்டு அப்புறமா கட்சிக்காரங்க சொன்ன பிறகு மாற்றிக்கிட்டார். இதெல்லாம் கூட நியூஸ் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, இதெல்லாம் சோசியல் மீடியாவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்யா. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுலேயும் ட்ரோல் மெட்டீரியலாக இதெல்லாம் வந்ததே இல்லை. இதை யாராவது கிண்டல் செய்தால் நெறியாளர்கள் வெறிகொண்டு ஓடியாந்து, சார் அதெல்லாம் ஸ்லிப் ஆஃப் த டங்கு சார், அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு முட்டு கொடுப்பாங்க. அதே சமயம் எப்போதாவது ஸ்லிப் ஆஃப் த டங் ஏற்படுகின்ற அண்ணாமலை அவர்கள் நியூஸை ஹெட்லைன்ஸ் மாதிரி போட்டு ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறானுங்க. சரி விடுங்க, எப்போ பார்த்தாலும் வளர்றதா நியூஸு, எப்போயாவது ஸ்லிப் ஆஃப் த டங்கு தான் நியூஸு. மீடியா அப்படியே தான் இருக்குது. ஆனால் மக்கள் விவரமாயிட்டாங்க. ஒரு காலத்தில் டிவியை பார்த்து என்ன நியூஸ்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நியூஸை பார்த்து இது எந்த டிவின்னு தெரிஞ்சுக்கிறாங்க.
அவ்வளோதாங்க விஷயம். அண்ணாமலையின் வாட்ச் 4 லட்சம் அப்படின்னு திமுக ஒருத்தர் சொன்னோடனே மீடியா வளைச்சி அண்ணாமலை போகிற இடத்துலலாம் அதை ஒரு கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாங்க. அவரும் விளக்கினார். அதே சமயத்தில் திமுக குடும்பத்தினர் கட்டியிருக்கக்கூடிய வாட்சிலாம் கோடிக்கணக்கான விலை என்றும் செய்திகள் வருகின்றன. ஒரு தடவை கூட போய் அதையெல்லாம் ஒரு கேள்வியாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவர்கள்கிட்ட கேட்டதே கிடையாது. என்ன ஒரு விசுவாசம். அண்ணாமலை மீடியாவை தப்பாக பேசிட்டார் அப்படின்னு மைக்கை தூக்கின்னு அண்ணாமலை போகிற இடத்துலலாம் ஓடி போய் ஆணவமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்ட மீடியா ஆர்எஸ்பி எல்லாம் சாப்பிட்டா தான் ஹேண்டில் பண்ணாங்க. நன்றி, வணக்கம்.